நன்றி சொல்லலாமா? எல்லாரும் நன்றி சொல்ல போறோம். ஒரே குடும்பமாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை ஒரு நம்பிக்கையின் ஆராதனை. இந்த வேளையில தேவன் மகிமை நம்மை நிரப்பி கொண்டு இருக்கிறது. குடும்பங்களாக நம்ம வந்து நிற்கிறோம். as we come, நம்ம எல்லாரும் ஒன்றா கூடி வந்திருக்கிற இந்த நேரம், நம்ம கவலைகளை, நம்ம பாரங்களை, நம்ம சுமைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுகிற இந்த தருணம். கர்த்தருடைய கிருபையினால நம்ம முடிசூட்ட போகிறார். கர்த்தருடைய இரக்கத்தினால நம்மளை முடிசூட்ட போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இரக்கத்தை கொடுத்துருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உங்களுடைய பிரசனத்தை கொடுத்துருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இரக்கங்களை கொடுத்துருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க தயவை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. எங்களை இந்த ஆலயத்தில் இணைத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காகவே நீர் பிறந்தீரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. வேற எதுவும் சொல்ல விரும்பலப்பா, நன்றி மாத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே. உங்க பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா. உங்க சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா. உங்க தயவை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா நன்றி மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? அற்புதங்களை தந்திருக்கிறாரே, நன்றி. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மையை நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். அநேக நன்மைகளினால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். அநேக நன்மைகள், 1 2 இல்ல, 100 நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். எல்லாரும் நன்றி சொல்ல போறோம். நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 இல்ல, குடும்பமா நிற்க வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்களேன். நாங்க உசுரோட தான் இருக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு குடும்பமா நிக்கிற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கஷ்டங்கள் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு, ஆனாலும் நாங்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய தயவு எங்களை காத்து கொண்டதே, உமக்கு நன்றி. வேற எதுவும் சொல்ல வேணாம். நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. உங்க தயவுக்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி, உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. Thank you Lord, 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 thank you Lord. அப்பா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லலாமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னா கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடு நம்முடைய வீடு. கர்த்தர் நேசிக்கிற வீடு நம்முடைய வீடு. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த நாளில் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் நம்பிக்கைக்குரியவர். உங்கள் கலக்கங்கள் எல்லாம் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மாறும். ஏன் தெரியுமா? அவர் நம்பிக்கைக்குரியவர். ஆமென். He is trustworthy. ஆமென். இன்றைக்கு அவரை நம்பி நீங்க வாழும் பொழுது, ஆமென், அவர் எல்லா கவலைகளையும் எல்லா கண்ணீரையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உங்க உறவானாலோ. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உங்க உறவானாலோ. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தாலும்
தரவே வந்திடுவே, கலங்கிடாதே திகைத்திடாதே, காக்கும் தேவன் என்றாரே. நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியிலே சேமித்து வைத்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு கண்ணீரையும் அவரும் தமது துருத்தியில சேமித்து வைத்திருக்கிறார். அந்த கண்ணீருக்கெல்லாம் பலன் உண்டு, கண்ணீருக்கெல்லாம் பலன் உண்டு. இன்றைக்கு ஒரு நாளும் அவர் உங்களை he will never forsake you, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. படினால இன்றைக்கு உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் சேமித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எந்த நின் கண்ணீர் துருத்தியில் கண்டே, உனக்காகவே மனம் உருகியே நின்றேன். உந்தனின் கண்ணீர் துருத்தியில் கண்டேன், உனக்காகவே மனம் உருகியே நின்றேன். உந்தனை எந்த கரமாவில் வரைந்தேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த நாளிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கைகளை உயர்த்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? Give thanks with a grateful heart. தேவனுடைய மகிமையான பிரசனம் சாதாரண பிரசனம் இல்லை, மகிமையின் மேகமாக ஆண்டவர் இந்த சபையில கடந்து வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில அவரை உயர்த்துவதற்கு மாத்திரம் தான் நாம் நீங்க வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தப்படும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தெய்வமே, இந்த காலை வேளையில ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக, ஆண்டவரை திருச்சபையாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் அதிசயமான நாமம். உம்முடைய நாமம் ஆண்டவரே சகல வியாதிகளையும் குணமாக்குகிற நாமம். உம்முடைய நாமம் மேலான நாமம். Hallelujah, oh Lord Jesus. You are great. Your name is worthy to be praised, oh Father God. We give thanks to you, oh Lord Jesus, from the bottom of our heart, oh Father God. Thank you for everything, Jesus. நன்றி ஏசப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், பெற்றோருக்காக நன்றி சொல்லுகிறோம், பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவ ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே ஒரு சுத்தமான பாத்திரமாக, உம்மை துதிப்பதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக ஆண்டவரே எங்கள் வாயும் எங்கள் உள்ளங்களையும் எங்கள் சரீரத்தையும் ஒரு விசை கூட கழுவுங்க ஏசப்பா. We thank you for the blood of Jesus that was shed on the cross for me, for my family, for my church. Oh Father God, இந்த காலை வேளையில உம்முடைய இரத்தத்தினாலே ஒரு விசை கூட எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க, எங்களை உயிர்ப்பிங்க. எங்களுடைய ஆராதனை உண்மை உள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. இருதயத்திலிருந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உதட்டளவில இல்லை ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள பிரசனம் இந்த இடத்துல இருப்பதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க இந்த இடத்துல கடந்து வந்தீங்கன்னா எங்க வியாதிகள் குணமாகும் ஆண்டவரே.
நாங்கள் பழையவைகள் ஒழிந்து போகும் ஆண்டவரே, எல்லாம் புதிதாகும். ஹalleluya. யாரெல்லாம் விசுவாசிக்கிற இந்த காலை வேளையில அநேகருக்கு இந்த ஆராதனை வேளையில ஒரு அற்புதம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு விஷயம் இல்ல, ரெண்டு விஷயம் இல்ல, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya ஜீசஸ், ஹalleluya ஜீசஸ், ஹalleluya. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய மகிமையின் பிரசன்னம் கடந்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்துக்காக வெயிட் பண்ணுகிற ஆண்டவரே, ஒரு ஜெபத்தின் வேண்டுதல் நிறைவேறதுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற எங்களுடைய மக்களை அப்பா உம்முடைய ஊழியக்காரிகள் என்கிற நாமத்தினாலே நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டு ஆண்டவரே. ஹalleluya. ஓ ஃபாதர் காட், ஆராதிக்கிற நேரத்திலே உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தை அல்ல அப்பா, அவருடைய வார்த்தை அல்ல, நீ உம்முடைய வார்த்தையாக நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வெறுமையாய் போக கூடாது ஆண்டவரே. We want to feel your presence, oh Lord Jesus. We want to be closer to you, Jesus. மனுஷனை அல்ல ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆமென். எங்களை விட்டு நீர் விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை ஆண்டவரே. உண்மையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களுக்கு விடுதலை இந்த நாளிலே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்தால் இந்த சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. In the name of Jesus I pray. Amen. Amen. Amen.